வணக்கம் 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 நண்பர்களே. அதிமுகவினர் பாஜக தலைவர் அண்ணாமலையை எதிரியாக கருதி கூட்டணியை முறிச்சிருக்கிறாங்க. அண்ணாமலைக்காக எடப்பாடி இந்த பெரிய கூட்டணியை முறிச்சிருக்கிறாரு என்று அரசியல் விமர்சகர்கள் அதில் ஒருவர் தான் ரவீந்திரன் துரைசாமி தெரிவிச்சிருக்கிறாரு. அதுலேயும் பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி முறிந்து விட்டது. பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து அதிமுக தலைவர்களை விமர்சனம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கிறாரு அப்படின்ற நிலையில் இந்த கூட்டணி முறிக்கப்பட்டிருக்கு. மேலும் அதிமுகவின் இந்த முடிவு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் அது தொடர்பாக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் பார்த்திங்கன்னா ஒரு தனியார் இதுக்கு பார்த்திங்கன்னா பேட்டி அளிச்சிருக்கிறாரு, சேனலுக்கு பேட்டி அளிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவின் இந்த முடிவு அவசரமான முடிவு, அவமானகரத்தை தாங்கிக் கொண்டு கூட்டணியில் இருக்க முடியாது என்பதால் எடப்பாடி விலகி இருக்கிறாரு. மோடியை நம்பி அவர் கூட்டணியில் இருந்திருக்கலாம், ஆனால் அவர் அதை செய்யலை. இதுதான் என்னுடைய கருத்து. 2014-19 லோக்சபா தேர்தலில் வெள்ள மோடி தான் காரணம். நேருவை விட மோடி பெரிய தலைவராக இருக்கிறாரு. மோடி மிகப்பெரிய தலைவராக இருக்கிறாரு. அப்படி இருக்கின்ற மோடி பெரிய தலைவர் தான். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவர் தான். அவரும் தமிழ்நாட்டில் நல்ல வாக்கு வங்கி வச்சிருக்கிறாரு. ஆனால் நடப்பது சட்டசபை தேர்தல் அல்ல, நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி வெட்டு செல்லாத ஓட்டு என்று தான் சொல்லுவேன். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனியாக வெல்ல முடியாது. அவரின் இந்த முடிவு மிகவும் தவறு. மோடி இல்லாமல் லோக்சபா தேர்தலில் அதிமுக என்ன பிரச்சாரம் செஞ்சாலும் மோடி பிரதமர் ஆவார் என்று தான் இத்தனை காலம் சொன்ன அதிமுக இனி என்ன சொல்லும்? அண்ணாமலையை எதிரியாக கருதி கூட்டணி முறிச்சிருக்கிறாரு. அண்ணாமலைக்காக எடப்பாடி கூட்டணியை முறித்திருக்கிறார். 5% வாக்கு உள்ள அண்ணாமலையை எதிர்த்திருக்கிறாங்க. அவரிடம் மல்லு கட்டி கூட்டணியை உடைத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். அண்ணாமலை எதிர்க்கிறார்கள் என்றால் அவர் அளவிற்கு எடப்பாடி இறங்கிவிட்டார் என்று தானே சொல்லணும். அண்ணாமலை அளவுக்கு தான் எடப்பாடி இருக்கிறார் என்று தானே கூற வேண்டும். அண்ணாமலையிடம் மல்லு கட்டி கொண்டு இருக்கிறார்களே, இதுதான் எடப்பாடியின் ஆளுமையா? அண்ணாமலை நியமன தலைவர், அவரால் பயந்து கூட்டணியை முறித்து விட்டார். இதனால் அண்ணாமலையின் உயரம் கூடிவிட்டது என்று தானே கூற வேண்டும். அண்ணாமலையை எதிரியாக வைத்து இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்றால் அண்ணாமலையின் உயரம் அதிகரித்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணாமலை பெயரை சொல்லி ஸ்டாலின் அவர்களே பார்த்திங்கன்னா திருச்சி மீட்டிங்கில் பேசியிருக்கிறாரு. அப்படின்னா அண்ணாமலை வளர்ந்து விட்டார் என்று தானே அர்த்தம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இந்த லோக்சபா தேர்தலில் ஸ்டாலின் எடப்பாடி என்ற நிலை வரும் என்று எடப்பாடி நினைக்கிறார். ஆனால் உண்மை நிலவரம் ஸ்டாலின் அதர்ஸ் தான். எடப்பாடிக்கு ஓபிஎஸ் இல்லாமல் 15% வாக்குகள் தான் உள்ளது. ஓபிஎஸ் இல்லாமல் அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி எடுக்க முடியாது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலை அவசரப்பட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை உடைத்து விட்டார். உண்மை, அவரால் 10 எம்பி இடங்களை கூட வெல்ல முடியாது. 15% வாக்குகளை தாண்ட முடியாது. இதனால் தான் அவர் பாஜக கூட்டணியில் இருக்க வேண்டும். அவருக்கு அப்போதுதான் ஆதரவு இருக்கும் என்று கூறினோம். ஆனால் அவர் அதை நம்பவில்லை. தனக்கு பெரிய பலம் இருக்கிறது என்று நினைக்கிறார் என்று கூறியிருக்கிறார். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.